எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Smartpeer சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அடோப்ல டூல்ஸ் பார்ல இருக்க டூல்ஸை பயன்படுத்தி ஒரு பேசிக் எடிட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஆல்ரெடி அடோப்ல 2 பார்ட் போட்டிருக்கோம். இது வந்து 3வது பார்ட். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்ட் 1 and 2 பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடோப்ல மெயினா வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ண போற பேனல் பாத்தீங்கன்னா இந்த டைம்லைன் அப்படிங்கிற பேனல் தான். டைம்லைன் பக்கத்துல இருக்கிற இந்த ஆப்ஷன் தான் டூல் பார்னு சொல்லுவோம். இதுல இருக்க ஒவ்வொரு டூலையும் பயன்படுத்தி தான் எடிட்டிங்கே பண்ண போறோம். எடிட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு வீடியோவை டைம்லைனுக்கு மூவ் பண்ணிக்கணும். நான் வந்து ஆடியோ ஃபைல் இருக்கிற ஒரு வீடியோவை மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஃப்ரேம் சைஸ் வந்து செட் ஆகலை, ஃபிட் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்களா செட் டு ஃப்ரேம் சைஸ்ன்னு இருக்கு. இதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஃப்ரேம்ல வந்து உங்களுடைய வீடியோ செட் ஆகிடும். ஓகே, நான் இதில் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் எதுக்காக இருக்கு, எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத சொல்லிடுறேன். இங்கே V1, V2, V3லாம் இருக்கு இல்லையா, இது எதை மீன் பண்ணுதுன்னா வீடியோ ட்ராக்குன்னு சொல்லுவோம். அதாவது டைம்லைனில் ஒரு வீடியோவை நம்ம ட்ராக் பண்ணிக்கிறதுக்கான ட்ராக்கு தான் வந்து இது எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா A1, A2, A3ன்னு இருக்கும். இது எதுக்காகனா ஆடியோவுடைய ட்ராக்ஸ். இது பக்கத்துலேயே வந்து ஒரு லாக் மாதிரி சிம்பிள் இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம், இந்த லாக் சிம்பிளை யூஸ் பண்ணி அந்த ட்ராக்கை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லாக் பண்ணிட்டோம்னா அதில் நம்ம எந்த எடிட்டுமே பண்ண முடியாது. நான் இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இங்கே V1 இருக்கு, இது வீடியோக்கான 1 ட்ராக்கு, இது செகண்ட் ட்ராக், இது வந்து தேர்ட் ட்ராக். இதில் என்ன பண்ணலாம், நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு மல்டிபிள் ட்ராக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ட்ராக்னு கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா, இங்கே தெரியுதா உங்களுக்கு 4th ட்ராக் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஆடியோ ட்ராக்ல கிளிக் பண்ணி ஆட் ட்ராக்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஆடியோ ட்ராக்கும் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதில் டெலிட் ட்ராக்குக்கும் ஆப்ஷன் இருக்குது. நான் 4th இங்கே ஒன்று கிளிக் பண்ணல, நான் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கிளியர் விசிபிள் இருக்கும். ஸோ இங்கே 4th ட்ராக் ஒன்று ஆட் ஆயிருக்கு இல்லையா, நான் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் ட்ராக்குன்னு கொடுக்குறேன். கொடுத்தா அந்த 4th ட்ராக் வந்து இங்கே டெலிட் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து டைம்லைனில் யூஸ் பண்ண போகிற ட்ராக்ஸ். இங்கே ப்ளூ கலரில் ஒவ்வொரு ட்ராக்கும் ஹைலைட் ஆகிருக்கு இல்லையா, இது என்ன மீன் பண்ணுதுன்னா நம்ம மேஜராக எந்த ட்ராக்கில் இந்த வீடியோவையோ ஆடியோவையோ யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், V1 வந்து அன்செலக்ட் பண்ணிவிட்டு V2 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் புதுசாக ஒரு வீடியோவை அதில் எடுத்து மூவ் பண்ணுறேன்னா டேரெக்டாக என்ன ஆகும், V2க்கு தான் மூவ் ஆகும். ஏன்னா என்ன இருக்குது, V2 தான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ 2ன்ற ட்ராக்கில் தான் நம்ம புதுசாக போட போகிற வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அகெயின் V1க்கே கொடுத்துட்றேன். அண்ட் அதே மாதிரி ட்ராக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஆடியோ ஏதாவது இருக்குன்னா மியூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. இந்த இடத்துல நான் ஆடியோக்கு அகேன்ஸ்டாக மியூட்டுன்னு கொடுத்தேன்னா அந்த ஆடியோ வந்து நமக்கு ப்ளே ஆகாது. நான் அகெயின் ரிலீஸ் பண்ணிடுறேன். அண்ட் இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம டேரெக்டாக அடோப்லேயே வந்து இப்போ நான் வீடியோ மட்டும் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷனும் இதில் இருக்குது. இந்த ரெக்கார்ட் சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக அடோப்லே கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இங்கே மல்டிபிள் வீடியோ ட்ராக் இருக்குது, மல்டிபிள் ஆடியோ ட்ராக் இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், V1 A1ல வந்து ஒரு ட்ராக் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் ஒரு வீடியோவை V2க்கு ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆடியோ ட்ராக்கையும் இங்கே ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன ட்ராக்ல ஆட் பண்ணாலும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த வீடியோ அண்ட் ஆடியோ ப்ராப்பராக ப்ளே ஆகும். அதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரு ஆடியோ உள்ள வீடியோ ஃபைல் கரெக்டாக. இப்போ நான் இந்த ஆடியோவை எடுத்துட்டு கீழே நான் செப்பரேட்டாக யூஸ் பண்ணேன் இல்லையா, தனியாக ஒரு ஆடியோ ட்ராக்கு, இதை வந்து இதோட மேட்ச் பண்ணுறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அன்செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆடியோ ட்ராக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது A2ல இருக்கு இல்லையா ஆடியோ ட்ராக், செப்பரேட்டான ஆடியோ ட்ராக், இதை வந்து நான் A1க்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட டைமை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷனை நம்ம எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி
கரெக்டாக இந்த வீடியோக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த ஃபால்ஸோடைய சவுண்டு தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த வீடியோவுடைய ஒரிஜினல் ஆடியோவை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஒரு ஆடியோ ட்ராக் அதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆடியோ ட்ராக் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம மல்டிபிள் ஆடியோ ஃபைல் அண்ட் மல்டிபிள் வீடியோ ஃபைலை வந்து இந்த டைம் லைனில் கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு வீடியோ அண்ட் ஆடியோ. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மூணுமே வந்து வேற வேற ஃபைல் இல்லையா, இது மூணுத்தையுமே நம்ம வந்து கிளப் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, மூணுமே என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல்-ஏன்னு கொடுத்தோம்னா இந்த டைம் லைனில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே செலக்ட் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்தோம்னா நெஸ்ட்டுக்குன்னு ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த தனித்தனியாக இருந்துச்சு இல்லையா, அந்த ஃபைல் எல்லாமே ஒரே ஃபைலாக இங்கே மாறிடும். நீங்கள் கண்ட்ரோல்-Z கொடுத்தீங்கன்னா நான் பண்ணது அன்டூ ஆகிடும். அகெயின் உங்களுக்கு செப்பரேட்டட் ஃபைலாக வந்துருச்சு. அண்ட் இந்த டைம்லைனில் நம்ம மேஜராக யூஸ் பண்ண போகிற சில ஐகான்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோன்னா, இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து ஸ்னாப் டூல். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எஸ். நான் எஸ்ன்னு கிளிக் பண்ணேன்னா அது போயிடும். நான் அகெயின் எஸ்ன்னு கிளிக் பண்ணுறேன், இங்கே ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிடுச்சு. இந்த ஸ்னாப் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, நான் இப்போ என்ன பண்ணுறேன், அகெயின் ஒரு வீடியோவை டைம் லைனுக்கு மூவ் பண்ணுறேன். இப்போது நான் இந்த வீடியோவை ட்ராக் பண்ணிட்டேன். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கு இல்லையா, இது கரெக்டாக எங்கே எண்ட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு ஷார்ப்பாக தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்னாப் டூல். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஷார்ப்பாக இந்த இடத்துல ஒரு ஆங்கர் பாயிண்ட் தெரியுது இல்லையா, இந்த ஜாயின் பண்ணுற பாயிண்ட் வந்து எங்கே அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். இப்போ நான் ஸ்னாப் எடுத்துட்டேன் அப்படின்னா பாருங்கள், நான் அகெயின் என்ன பண்ணுறேன், ஒரு வீடியோ எடுத்து ட்ராக் பண்ணுறேன். நம்மளோட எண்டு பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கன்னு சொல்லிட்டு காட்டல. இதுவே நான் ஸ்னாப் யூஸ் பண்ணுறேன். ஸ்னாப் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கரெக்டாக அந்த எண்டு பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ எங்கே கரெக்டாக ஜாயின் பண்ணணுங்கிறது அந்த ஸ்னாப் டூல் வந்து நமக்கு ஈஸியாக காட்டிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டூல் என்னென்னா, இங்கே இருக்கு இல்லையா லிங்க்டு செலெக்ஷன். இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ண உடனே ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே சேர்ந்து செலக்ட் ஆகுது இல்லையா, இது ஒரே வீடியோ ஃபைல் தான். இதில் என்ன இருக்குது, ஆடியோவும் சேர்ந்து இருக்குது. இந்த லிங்க்டுன்றதை நம்ம அன்செலக்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா, வீடியோ தனியாக ஆடியோ தனியாக வந்து செலக்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து ஆடியோவை டெலிட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோவை செப்பரேட்டாக டெலிட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல்-Z கொடுத்து அன்டூ பண்ணிக்கிறேன். சேம் நம்ம ஆஸ் யூஷுவல் எக்ஸல் அண்ட் வேர்டில் யூஸ் பண்ணுற மாதிரி அன்டூ பண்ணுறதுக்கு கண்ட்ரோல்-Z ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுவோம். சேம் நான் இப்போ என்ன பண்ணுறேன், அகெயின் போயிட்டு அந்த லிங்க்டு செலெக்ஷன்றது கொடுத்துட்டு ஒன்ஸ் நான் திரும்ப வந்து இந்த வீடியோவை கிளிக் பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள், எனக்கு வீடியோ அண்ட் ஆடியோ சேர்த்து செலக்ட் ஆகுது. ஸோ நம்ம ஆடியோ மட்டும் டெலீட் பண்ணணும், இல்லை வீடியோ மட்டும் டெலீட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த லிங்க்டு செலெக்ஷன்றதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் மார்க்கர். இது நம்ம ஆல்ரெடி சோர்ஸ் பேனல் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துருப்போம், ப்ரோக்ராம் பேனல் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துருப்போம். இங்கேயும் சேம் பர்பஸ் தான். நான் ஆட் மார்க்கர் கொடுத்துட்டேன்னா அந்த இடம் வந்து கரெக்டாக மார்க் ஆகிடும். நம்ம ஏதாவது எடிட் பண்ணுறதுக்கு இல்லை டெலீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன். இது எதுக்குன்னா இந்த டைம்லைனோட செட்டிங்ஸ்க்காக. எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா மினிமைஸ் ஆல் ட்ராக்ஸ்னா என்ன ஆகும், டிஃபால்ட்டாக எல்லாமே வந்து மினிமைஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸ்பேண்ட் ஆல் ட்ராக்ஸ்ன்னு கொடுத்தோன்னா இந்த டைம்லைனில் உள்ள ட்ராக் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இது வந்து செட்டிங்ஸில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து மினிமைஸ் இல்லை எக்ஸ்பேண்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம கஸ்டமைஸாக நமக்கு ஏற்ற மாதிரி டிஃபைன் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போது இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஏற்ற மாதிரி இந்த டைம்லைனை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதை வந்து மேலே கொண்டு போக வீடியோ ட்ராக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே ஆகுது. இதை கீழே கொண்டு வந்தோன்னா பார்த்தீங்களா நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரெண்டும் வந்து வீடியோ ட்ராக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடியோ ட்ராக்கை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக. சேம் நான் அது ரெண்டுத்தையுமே வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கீழே இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணிங்கன்னா டைம்லைனில் இருக்க வீடியோஸ் வந்து நம்ம மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கார்னரை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், எனக்கு இங்கே வெர்டிக்கலாக மூவ் ஆன மாதிரி இந்த டைம்லைனில் இருக்க வீடியோஸ் ஹாரிசான்டலாக சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ அண்ட் ஆடியோ ட்ராக்கை நம்ம
செட்டிங்ஸ் இல்லாமல் இந்த ஆப்ஷனை மூவ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது டூல் பார். டூல் பாரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எடிட்டிங்க்கு எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலாக தெரிஞ்சது தான் செலெக்ஷன் டூல். இப்போ நான் இந்த வீடியோலேருந்து இந்த வீடியோவை சூஸ் பண்ணுறேன்னா எனக்கு இங்கே என்ன சிம்பிள் காட்டுது, ஒரு ஆரோ மார்க். ஸோ நான் என்ன பண்ணலாம், இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற டூல் தான் ஃபர்ஸ்ட் இருக்க டூல். இதோட ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் ஜஸ்ட் வீன்னு செலக்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த செலெக்ஷன் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு கமெண்ட் மாதிரி வருது பார்த்தீங்களா, ட்ராக் செலக்ட் ஃபார்வர்டு. இது எதுக்காகனா ஒரு ட்ராக்கை சூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இந்த ட்ராக் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து ஏ. நான் என்ன பண்ணுறேன், ஏன்னு கொடுத்துட்றேன். ஏன்னு கொடுத்துட்டா இந்த டூல் வந்து ஹைலைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஃபர்ஸ்ட் வீடியோ விட்டுட்டு எனக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் வீடியோ வேணும்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண முடியும், என்னால் ஃபர்ஸ்ட் வீடியோவை விட்டுட்டு மற்ற 2 வீடியோவையும் மூவ் பண்ணிக்க முடியும். மூவ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ட்ராக் செலக்டரை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்மளுடைய வீடியோ அண்ட் ஆடியோவை மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டூல் வந்து ரிப்பிள் எடிட் டூல். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பி. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நான் ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவோட எண்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு எல்லோ கலர்ல ஒரு மார்க் தெரியுது இல்லையா. இப்போ நான் எடிட் பண்றேன். இந்த வீடியோவோட லென்த் வந்து நமக்கு கம்மி ஆகுது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எந்த அஃபெக்ட்டுமே ஆகாம ஒரு வீடியோவை நம்மளால எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் வீடியோவை தான் எடிட் பண்ணேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் வீடியோவோட டைமை தான் வந்து ரெடியூஸ் பண்ணேன். ஸோ இது பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, செகண்ட் வீடியோவும் எந்த கேப்புமே இல்லாமல் ஆஸ் யூஷுவல் கண்டினியூ ஆகுது. ஸோ இது எதுக்காகன்னா மெயினாக இந்த டைம்லைன் இருக்குல்ல, இந்த டைம்லைன் சீக்வன்ஸில் எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் ஒரு வீடியோவை நம்மளால எடிட் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த ரிப்பிள் எடிட்ன்றது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் வந்து நம்ம எடிட்டிங்லேயே அதிகமாக யூஸ் பண்ண போகிற ஒரு விஷயம் ரேசர் டூல். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா சி. ஸோ ஐக்கான என்ன வருது, ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி வருது. இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணிக்கிறேன், பாஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணணும், இந்த வீடியோவை கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிள் மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ கரெக்டாக நான் இந்த பிளேயர் இருக்க இடத்துல கட்டுன்னு கொடுத்துட்றேன். எனக்கு என்ன ஆகும், வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே வந்து சேர்ந்து கட் ஆகிடும். இங்கே ஒரு பிரேக் மாதிரி தெரியுதா, நான் வேணா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், கரெக்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கட் பண்ண பார்ட்டு நான் என்ன பண்ணணும், டெலீட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த ஆரோ மார்க்கு தான் இருக்குது. நான் டெலீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த செக்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ சொல்லியிருக்கேன், வி. ஸோ நான் வின்னு சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த பார்ட் வந்து தேவையில்லை, ஏன்னா நான் கட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த போர்ஷன் வந்து இப்போ தேவையில்லை. அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ரிப்பிள் டெலீட்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கொடுத்தா என்ன ஆகும், அந்த போர்ஷன் வந்து டெலீட் ஆகிடும். இல்லைன்னா நான் கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் டெலீட் கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன ஆகுது, ஒரு கேப் வந்துருச்சு இல்லையா. இந்த கேப்பை நம்ம கிளியர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிப்பிள் டெலீட்னு கொடுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொல்கிறேன். சேம் இதே போர்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டெலீட் கொடுத்தீங்கன்னா அந்த போர்ஷனே வந்து டெலீட் ஆகிடும். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் கட் பண்ண போர்ஷன் டெலீட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. ஒரு வீடியோவில் நமக்கு தேவையில்லாத பார்ட்டை கட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டூல் தான் ரேசர் டூல். ஓகே, நெக்ஸ்ட் டூல் என்னன்னு பார்ப்போம், ஸ்லிப் டூல். ஸ்லிப் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு வீடியோவோட டைம்லைனில் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அந்த வீடியோவோட ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட்டை மூவ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸ்லிப் டூலோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஒய். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப் டூல் வரும். நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணுற வீடியோவில் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஸ்லிப் டூலை பேஸ் பண்ணி இப்போ வீடியோவை ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு மேலே டைமிங்ஸ் ஓடுறது தெரியுது இல்லையா. அதிலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் ஃபர்ஸ்ட் வீடியோவோட எண்டு, ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் தேர்ட் வீடியோவோட பிகினிங் இருக்குது. பட் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது செகண்ட் வீடியோவோட. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வீடியோவோட டைம்லைன் எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் நடுவில் இருக்க வீடியோவை நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்லிப் டூலுன்றது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டூலோட நேம் வந்து பென் டூல். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பி. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சொல்கிறேன்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக புரியறதுக்காக வீடியோ ட்ராக்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ பென் டூலை செலக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுக்கப்புறம் கீழே இருக்க இங்கே ஒரு லைன் தெரியுது இல்லையா, இதை வந்து நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நான் இங்கே கிளிக் பண்ணி பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அந்த வீடியோவோட கலர் சேஞ்ச் ஆகும். பென் டூலை யூஸ் பண்ணி இந்த வீடியோவோட பிரைட்னஸை நான் கம்மி பண்ணியிருக்கேன். நான் இங்கே டைம் செட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஆங்கர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. கரெக்டாக இந்த பாயிண்ட் வரைக்கும் வீடியோ பிரைட்டாக இருக்குது. இந்த பாயிண்ட்டை டச் பண்ணும்போது வீடியோவோட பிரைட்னஸ் கம்மியாகுது. கரெக்டாக. ஸோ ஒரு வீடியோக்குள்ளே ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை செட் பண்ணி நம்ம அதை பேஸ் பண்ணி வீடியோவோட பிரைட்னஸ் அண்ட் எஃபெக்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த பென் டூல். இது வீடியோவுக்கு மட்டும் இல்லை, ஆடியோக்கும் யூஸ் ஆகும். ஆடியோவில் பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக செப்பரேட்டாகவே ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல். இது மேஜராக எதுக்காகனா, இது கிளிக் பண்ணி பார்த்தோன்னா நம்ம அந்த டைம் லைனை வந்து மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ லாஸ்ட் வீடியோன்னு சொல்லிட்டு டைம் லைனை மூவ் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த ஹேண்ட் டூல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் டூல். இது மேஜராக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு வீடியோக்கு நடுவில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். டைப் டூல் செலக்ட் பண்ணோன்னா இங்கே ஒரு ரெட் கலர் ஐக்கான் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான கோட்ஸை டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த டைப் டூலை எப்படி இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணுங்கிறத நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவிலே சொல்கிறேன். ஜஸ்ட் இது உங்களுக்கு டூல்ஸை பற்றின ஒரு ஓவர்வியூன்றதுனால நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் டைம் லைனில் எப்படி ஒரு வீடியோ அண்ட் ஆடியோவை மூவ் பண்ணுறது, மல்டிபிள் வீடியோ ட்ராக்ஸ் அண்ட் ஆடியோ ட்ராக்ஸ் அண்ட் அந்த ட்ராக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மினிமைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அண்ட் டைம் லைனில் இருக்க டூல்ஸ் பற்றி பார்த்தோம். ஃபைனலாக டூல் பார்ஸில் இருக்க டூல்ஸை பயன்படுத்தி எப்படி ஒரு வீடியோவை வந்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸில் எஃபெக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, வீடியோ டிரான்சிஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸ்மார்ட் பியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.